கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த வேதாகம பொக்கிஷம் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த வேதாகம பொக்கிஷம், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி கானானுக்குள்ள அவங்க பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக இந்த வனாந்திர பிரயாணத்தில் 40 வருடம் இந்த வனாந்திரத்தை சுற்றி திரிந்தார்கள். அப்போ நமக்கு நல்லாவே தெரியும், எகிப்திலிருந்து கானானுக்கு போகிறதுக்கு 40 வருஷம் ஆகுமா அப்படின்னா இல்லை. அவங்க நடந்தாங்கன்னா 40 நாளில் என்ன பண்ணிக்கலாம்னா அது நடந்துடலாம். அவ்வளோ பக்கம் இருக்கிற ஒரு இடம் தான் அந்த கானானுக்குரிய அந்த இடம். அப்போது ஏன் இந்த 40 வருஷம் அவர்கள் நடந்தாங்க? ஏன் ஒரு 20 வருஷமாக இருக்கலாமே, இன்னொரு 45 வருஷமா இருக்கலாமே, ஏன் இவ்வளோ நாள் அவர்கள் நடந்தாங்க? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பும் போதே தேவன் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, பாருங்க, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம படிக்கும்போது, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, பெலிஸ்தரின் தேசத்தின் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். எதுக்காக சுற்றி போக பண்ணாருங்களா? அவர்கள் போகும்போது யாராவது அவங்ககிட்ட யுத்தத்துக்கு வராமல் இருக்கணும், அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் எகிப்துல இருந்தனால யுத்தத்தை பழக்கிற ஒரு சூழ்நிலை அங்கே இல்லை. அதனால நிச்சயமா பயந்துருவாங்க, அவங்க எகிப்துக்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தேவன் அவர்களை வேறு வழியாக என்ன பண்ணா சுற்றி கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் வனாந்திரத்தில் கூட யுத்தம் செய்தாங்க இல்லையா? அப்போ இஸ்ரேல் ஜனங்களை இந்த 40 வருஷம் அளவும் தேவன் அவர்கள் தவறுக்கு தான் தேவன் அவங்களை பனிஷ்மெண்ட் பண்ணார் இல்லையா? பனிஷ் பண்ணா கூட அவர்கள் ஆபிரகாம் சந்ததிகளா இருக்கிறதுனால தேவன் அவர்களை வனாந்திரத்துல கைவிட்டுட்டாரா அப்படின்னா அவர்கள் கைவிடல. இதை குறித்து உபாகமத்துல 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம படிக்கும்போது, உபாகமம் 29:5 படிக்கும்போது, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழமையாய் போகவும் இல்லை. அவங்க வஸ்திரம் பழசாகல, அவங்க செருப்பு பழசாகல. இன்னொருத்துல சொல்ல உபாகமத்தை, அவர்கள் கால் வீங்கவில்லை. 40 வருஷம் நடந்தாங்க இல்லையா? இந்த காலில் கூட வீக்கம் இல்லையா? தேவன் அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா 40 வருஷமா அவர்கள் நடத்தினார். அப்போ ஏன் இந்த 40 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் முதல்ல 25ஆம் வசனத்தை அவர்கள் பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களை மோசே கானானுக்குள்ள ஜனங்களை வழிநடத்தினார் இல்லையா? கானானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த தேசம் எப்படி இருக்குன்றத பார்க்க 12 கோத்திரத்தார்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா சில பேரை செலக்ட் பண்ணி அங்கே தேசத்தை வேவு பார்க்க அனுப்புனார். அப்படி வேவு பார்க்க அனுப்பும்போது 10 கோத்திரத்தார்ல இருந்த வேவு பார்க்க போன பிள்ளைகள் அந்த தேசத்தை குறித்து என்ன சொல்லலைன்னா நற்செய்தி சொல்லாமல் துர்ச்செய்தி சொன்னாங்க. அதாவது அவங்க ரொம்ப பலவான்களாக இருக்கிறாங்க, ராட்சசர்களாக இருக்கிறாங்க, நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா துர்ச்செய்தி சொன்னாங்க. நான் யோசுவா காலேப் என்ற 2 பேர்கள் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா நற்செய்தி சொன்னாங்க. அந்த தேசத்தை நாம எளிதாக என்ன பண்ணலாம்னா மேற்கொள்ளலாம். ஏன்னா அவர்களை தேவன் நடத்தி கொண்டு வந்த விதம் அவ்வளோ வல்லமையாக தேவன் நடத்திட்டு வந்தார். அப்போ தேவன் என்ன பார்த்தார் அப்படின்னா பாருங்க, என்ன ஆகும்? 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவங்க வேவு பார்க்க போனாங்க இல்லையா கானான் தேசத்தை, அவங்க வேவு பார்ப்பதுக்காக எடுத்துக்கொண்ட நாட்கள் எவ்வளோன்னா 40 நாள். அவங்க போயிட்டு வர 40 நாள் ஆச்சு. துர்ச்செய்தி சொன்னாங்க இல்லையா? தேவன் அதை பார்த்தாரு. என்ன சொன்னாருன்னு பாருங்க, அதுலயே 34ஆம் வசனம், நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மீறுதலை உணர்வீர்கள். என்ன சொல்றாரு தேவன்? என்ன பனிஷ் பண்றாரு? நீ 40 நாள் வேவு பார்த்துட்டு வந்த இல்லையா? என்ன சொன்ன? துர்ச்செய்தி சொன்னல,
ஒவ்வொரு நாளையும் ஒரு வருஷமாக உனக்கு என்ன பண்றேன், நான் கூட்டி 40 நாளை 40 வருஷமா உனக்கு என்ன பண்றேன், பனிஷ் பண்றேன். அப்ப ஏன் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தை சுற்றினாங்க அப்படின்னா, அவங்க வேவு பார்த்துட்டு வர்றதுக்கு 40 நாள் ஆச்சு. ஒவ்வொரு நாளுக்கும் தேவன் ஒரு வருஷத்தை என்ன பண்ணாருன்னா தண்டனையா அவர்களுக்கு கொடுத்தார். இதனால்தான் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தார்கள்ன்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நாம கூட தேவனுக்காக இந்த உலகத்துல அர்ப்பணித்து வாழும்போது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் அவருடைய வல்லமையை உணர்ந்து உலகத்துல எவ்வளவு துன்பங்கள், நாம் மேற்கொள்ள முடியாத காரியங்கள் வந்தாலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை விசுவாசிக்கக்கூடிய சூழலில் நாம் இருக்க வேண்டும். அங்க தேவனை நாம் ஒருபோதும் மறுதலிக்க கூடாது அப்படின்றது நாம புரிஞ்சுக்கிறோம். இன்னும் அதிகமான பொக்கிஷங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.